ஹை மக்களே, வணக்கம். உண்மையாகவே தமிழக அரசியல் விஜயன் அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நியூஸ் மேலே நியூஸ் தான், கண்டென்ட் மேலே கண்டென்ட் தான் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, என்னோட சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பெல் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா என்னோடய வீடியோக்கள் நீங்கள் கேட்காமலே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்து என்ன சொல்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் எதுவும் புதுசாக பெருசாக சொல்ல போகிறதில்லை. பட் ஏதாவது புதுசாக இருக்கும் பாருங்கள். உண்மையாகவே நம்ம தமிழக வெற்றிக்க தலைவரோட அரசியல் அதகலமாக தான் இருக்குது, பரபரப்பாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் எப்பா இது டெய்லி நியூஸ். சினிமாக்கே நம்ம போதில்லை. விஜயண்ணா எப்படி சினிமாவில் அரசியல் பண்ணாரோ அதை விட பல மடங்கு அரசியல் இதில் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு எப்படி சினிமாவில் நல்லது பண்ணுவாரோ, மக்களுக்காக எப்படி எதிர்த்து குரல் கொடுத்து என்ன பண்ணால் மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்கள் நலனே என்னோட நலன் அப்படின்றது எந்த அரசியல் செயல்படுவாங்களோ அதே மாதிரி விஜயண்ணா மக்கள் நலன் தான் என்னோட முக்கியம். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் மக்களுக்கு பணி செய்ய தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத நிரூபிக்கிறார். அது சினிமாலே தொடர்ந்தது, இப்போது நிஜ வாழ்க்கையிலையும் தொடர்றதுன்னா ரொம்ப பெருமைக்குரியவர் நம்ம தாவைக்க தலைவர், இந்நாள் சிஎம், நிரந்தர சிஎம். வெரி குட் ஃபார் தமிழ்நாட்டு சிஎம், காங்கிராஜ். ஸோ எதுக்காகனா, எப்படி அவதூறு பட்டாலும் எவ்வளோ அவதூறு பரப்பினாலும் எவ்வளோ சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அது எல்லாமே அதாவது தடை போட்டால் தளபதி உடைச்சி வரான் தளபதின்ற மாதிரி அதை கட்சி பாடல் வந்த மாதிரி. ஸோ எல்லா தடையும் உடைச்சி இன்னைக்கு மெஜாரிட்டியோட நிற்கிறார். நேற்று ஃப்ளோர் டெஸ்ட் இந்த மைனாரிட்டி அரசு அப்படின்னா விமர்சனம். ஸோ நேற்று ஃப்ளோர் டெஸ்ட் வச்சாங்க. ஆளுநர் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் நிரந்தரமாக கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆள் அதுக்கும் அசராமல் ஸோ நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று ஃப்ளோர் டெஸ்ட் வச்சாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டு நம்ம ஆள் சக்ஸஸ், பயங்கர சக்ஸஸ். ஆக்சுவலாக அந்த 144, 150, 180 இதெல்லாம் மக்களே தீர்ப்பு சொல்லியிருக்கணும். பாதி மக்கள் ஏன் ஏற்றுக்கலைன்றது இன்னமும் தெரியல. வரும் காலங்களில் வரும் எலெக்ஷனில் கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் சாதாரண மக்களே கொடுத்துருவாங்க நான் நம்புகிறேன். ஸோ விஜய் நான் அப்படி பண்ணுவார் அரசியல். ஸோ சிஎம் அப்படி அரசியல் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நேற்று நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் அண்ணா ஃபஸ்ட்டே வாக்க சொல்லிட்டாரு. ஸோ லைவாக போயிருந்து எல்லாருமே பார்த்தாங்க. எப்போதும் போல் எதிர்கட்சி தலைவர்கள் எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. எப்போ இந்த அரசியல் புஷ்ப அரசியல் எல்லாம் குறை சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. சில அரசியல் சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் செஞ்சிருது, இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒயின் ஷாப்பை பற்றி சொன்னாங்க. ஒயின் ஷாப் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் நல்லது தான். மது இல்லா தமிழகம் அப்படின்றது எப்போன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் குடிமன்னர்கள் மட்டும்தான் இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ என்னடா அது சரக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சத்து சாவானுங்க, குடிச்சு சாவானுங்க. குண்டி தெரிகிற மாதிரி வெளியில் படுத்து கிடப்பானுங்க. குடிச்சிட்டு குப்பைனும் தெரியாது, நாத்தனும் தெரியாது, மாடுனும் தெரியாது, நாயினும் தெரியாமல் எல்லாத்தையும் கூடி படுத்து கிடப்பானுங்க. சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரைனேஜ் எங்கே இருக்குது, குப்பை தொட்டி எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையுமே குடிமண்ணை படுத்துட்டு இருப்பான். ஸோ அதாவது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே போவாங்க வருவாங்க. உண்மையாகவே ஒருத்தன் குடிச்சு பப்பர் பேன் படுத்து தானே குண்டி தெரிகிற மாதிரி தான் படுத்து கிடப்பான். இங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையுமே சரி. அது இந்தியாவில் மட்டும் தானே இல்லை ஃபாரின்ல இருக்குன்னு வெளிநாட்டில் இருக்கலன்னு தெரியல. ஸோ குடி அவ்வளோ மோசமாக இருக்குது. குடி போதையில் என்ன வேணாலும் நடக்குது. ஸோ அதான் சொன்னாங்க சௌமியா அன்புமணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்ன, குடி போதையால் தமிழகம் அழியுது. அதுலேயும் மெஜாரிட்டி தர்மபுரியில் பார்த்து நாங்கள் வெறுத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அதை கண்காணிச்சு இருக்காங்கன்றது அந்த விஷயத்துலேருந்தே தெரியுது. ஸோ விஜயண்ணா ஃபுல் மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் நல்ல விஷயந்தான், பாராட்டக்கூடியது தான். ஏன்னா சக்ஸஸ், பிக் சக்ஸஸாக இருக்கும். விஜயண்ணா ஒயின் ஷாப்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பிக் சக்ஸஸ் தான் இருக்கும். அது எந்த மாற்றமே இல்லை. அந்த குடி மன்னனா கொஞ்சம் டென்ஷன் ஆகணுங்க. ஆனால் அதுக்கு மாற்று விதமாக ஏதாவது கொண்டு வரலாம். அதாவது ரொம்ப நாத்தடிக்கிற சரக்குலேருந்து, போதையார சரக்குலேருந்து அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு, ஸோ அது எல்லாமே ஒதுக்கி விட்டுட்டு ஒரு பெட்டரான சரக்கு, இப்போ ஃபாரின் சரக்குலாம் இருக்கு இல்லையா, ஸோ காஸ்டான சரக்கு அது மட்டும் எங்கன்னா தனித்தனியாக எங்கேயாச்சும் ஒரு இடம் விற்றா போதும். ஏன்னா உடனே சரக்கு நிப்பாட்டினா கொஞ்சம் வெறுத்துருவாங்க, அது சிந்திக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை பற்றியும் பேசினாங்க, பெருமையாக பேசினாங்க. ஸோ தமிழக அரசு நம்ம விஜய் அண்ணா செஞ்சிருக்க, சிஎம் செஞ்சிருக்க விஷயம் குட் அப்படின்னு பேசினாங்க. அதே சமயம் பிரேமலதா குதிரை பேரம் பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம விஜய் அண்ணா குதிரை பேரம் நடக்கலை, குதிரை வேகத்தில் தான் அரசு நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குதிரை பேரம் இங்கே நடக்கலை. யாருமே நாங்கள் குதிரை பேரம் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை. மக்களாட்சி, எல்லாருக்குமான ஆட்சி.
ஸோ எதிரியாக இருந்தாலும் நாங்கள் அவங்க நல்லது பண்ணுவோம். எல்லாமே என்னுடைய மக்கள் தான். எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு செயல்பாட்டில் காட்டுறது அப்பாற்பட்ட பிரச்சனை. சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க ஜெயலலிதா சுத்தம் பழி வாங்குறதுல நம்பர் ஒன். அவங்க வேஸ்ட்டு. அவங்க பழி வாங்குறதுல நம்பர் ஒன். நம்ம விஜய் நம்பர் கண்டிப்பாக வராது. பேருக்கு தான் வந்துட்டு அயன் லேடி, கயன் லேடி, கொயன் லேடின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ. நான் ஏற்றுக்க மாட்டேன் அதெல்லாம். பழி வாங்குறது ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கோடி ரூபா, 1500 கோடி ரூபா ஏதோ சம்திங் சொன்னாங்க. புதிய தலைமைச் செயலகம் கலைஞர் ஸ்டார்ட் பண்ணாரு மவுண்ட் ரோட்ல. ஸோ அதை வந்துட்டு கட்டி முடிக்கிறாங்கட்டியுமே திறப்புலா பண்ணுறாங்கட்டுமே ஆட்சி முடிஞ்சிச்சு, தோத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்துட்டாங்க. நம்ம மக்கள் எப்போதான் தெரியுமே, ஏ இல்லை பி, பி இல்லை சி, ஸோ ஏபிசி, ஏபி அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ வந்துட்டு பிசியில் ட்ரை பண்ணாங்க, செட் ஆகலை. ஆனால் இப்போ சக்ஸஸ் பண்ணிட்டாரு சி டீமாக இருந்து. ஸோ ஏபியில் இருந்து தூக்கி சாப்பிட்டு இப்போ சி டீம் வந்து நின்னாரு, விஜயண்ணா நின்னாரு, சக்ஸஸ் பண்ணிட்டாரு. சூப்பர். ஸோ அதனால் வந்துட்டு அந்த 1000 கோடி ரூபா சொலையா 1000 கோடியோ இல்லை 1500 கோடி அவ்வளோ பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியாது. மினிமம் வந்து 1000 கோடி சொன்னாங்க, மேக்ஸிமம் 1500 கோடி சொன்னாங்க. அந்த தலைமை செயலகத்தை முடிக்கிறங்காட்டியும் ஆட்சி முடிஞ்சிச்சு, ஜெயலலிதா வந்துட்டாங்க. அந்த கண்டினியூ பண்ணியிருக்கலாம், அந்த பிளானை ஓகே பண்ணியிருக்கலாம், அது ஃபண்டு கொடுத்து பக்காவாக. ஏன்னா இன்றைக்கும் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து வாடகையில் தான் போயிட்டு இருக்கான். சென்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து வாடகை தானே. நியூஸ் பிரகாரம் பார்த்தா வாடகைக்கு போயிட்டு இருக்கு. என்னடா இது, ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்கு கூட ஒரு சொந்த பில்டிங் கிடையாது தமிழ்நாட்டில். கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. அப்புறம் அந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, மிலிட்ரியோட கையில் இருக்குது. அந்த பிளேஸ் வந்து மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பிளேஸு. முன்னாடி இருந்த வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க சொல்லிட்டு அவனுக்கு வசதியாக பக்கத்துலேயே மிலிட்ரி வீடு, அப்படியே கோட்டை, அவனுக்கு வசதியாக நோகாமல் நொங்கு திங்கிறவனுங்க. அவங்கள பற்றி தெரியும். நாய்ங்க, பிரிட்டிஷ் நாய்ங்க வந்து நான் அடிமை கிடைச்சி அப்படி யூஸ் பண்ணுவானுங்க. நாயை விட மோசமாக யூஸ் பண்ணுவானுங்க பிரிட்டிஷ்கார நாய்ங்க. சொகுசாகவே வாழ்ந்து பழகி செத்து போன நாய்ங்க அந்த நாய்ங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செஞ்சேஜ் கோட்டை இருந்து அப்படியே தமிழக அரசு கண்டினியூ ஆகுது. அதை மாற்றணும். அதை மாற்றன்றதுக்காக தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் வந்துட்டு அந்த கோட்டையை கட்டினார். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணல, அதை அப்படியே மூடி ஹாஸ்பிட்டல் ஆகி கேவலமாக கிடக்குது அந்த பில்டிங். அவ்வளோ பணம் வேஸ்ட், அவ்வளோ வரி பணம், மக்கள் பணம் வேஸ்ட். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க எக்ஸாம்பிள் தானே. ஸோ அதனால் அந்த ஒஸ்ட்டு என் ஜெயலலிதா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்துட்டு அது வந்து பழி வாங்குறதுல நம்பர். ஆனால் நம்ம விஜயனை வந்து பழி வாங்குறதுல அந்த அளவுக்கு ஒன்றும் முனைப்பு காட்டல. ஸ்டார்டிங்கே மக்கள் பணி தான் செய்யணும், மக்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், பழி வாங்கிறதுக்கு வரலன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்கிறாரு. ஸோ நல்லாட்சி தொடரணும்னா சப்போர்ட் வேணும். ஸோ நேற்று ஃப்ளோர் டெஸ்ட்டில் 144 அடிச்சிருக்காரு. 150 பேர் வருவா, நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் 140 தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 120 இருக்காங்க, அவங்க 30 பேர் இருக்காங்க, 150 வரும்னு நினச்சேன். அதில் 6 பேர் விலகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆல்ரெடி நம்மளது ஒன்று ராஜினாமா பண்ணிட்டாரு, 108ல் 107 தான் இருக்குது. ஸோ அப்போ கணக்கு பிரகாரம் பார்த்தா 5 பேர் விலகிட்டாங்க. 30 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏ தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொன்றும் விலகிட்டாங்க. ஐ மீன் இருந்த எம்எல்ஏக்களில் 108ல் இன்னொரும் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். அவரும் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார். அவருக்கும் ஓட்டு போட வாய்ப்பு கொடுக்கல உச்சநீதிமன்றத்தில், ஹைகோர்ட்டில். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே பிரச்சனை போயிட்டு நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அண்ணா வந்துட்டு சிஎம் வந்துட்டு 144 ஷேர் வாங்கி ஸோ சப்போர்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஆல்ரெடி இருக்கிற நம்ம ஆட்கள், டிவிக்கு ஆட்கள், ஸோ சப்போர்ட் டீம், அதாவது விசிகே அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ட் முஸ்லீம்ஸ் கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து பலமாக இருக்காங்க. அது கூட நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஸோ அவங்க ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் ஸோ ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஸோ அவங்களுக்குள்ள பயங்கரமான மோதல் போயிட்டுருக்கு. அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழியை சுமத்திக்கிறாங்க. நான் சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் பிளான் போட்டது பார்த்தா ஒஸ்டான பிளானாக தான் இருந்திருக்கு. ஸோ விஜயண்ணாவை தூக்கிட்டு ஒன்று திருமாவளவன் சிஎம், இல்லைன்னா எடப்பாடி சிஎம், இப்படி தான் போயிருந்திருக்கு. ஒரு ஃப்ளோரு அண்டர் கிரவுண்டு பேஸ்மெண்ட்டே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போட்டுருந்துருக்காங்க. அதில் வந்து சில பேர் ஒத்துக்கல. அந்த சில பேர் பிரிஞ்சு வந்து தான் இப்போ நான் விஜயண்ணாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். ஒரு நல்ல விஷயம். பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறாரு, ஒரு தூய கட்சின்னு சொல்கிறாரு. சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகுது. சம்டைம்ஸ் தூய ஆட்சி நடத்தணும் தான் அண்ணன் ட்ரை பண்ணுறாரு. சில விஷயங்கள் வந்துட்டு அது தடுக்கும் போது மரபு மீறி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே கூட்டணிலாம் வந்து அலைன்ஸ் அவங்க வந்துட்டு சப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஸோ வந்துட்டு தூய சக்தி பண்ணோன்னா மெஜாரிட்டி இருந்திருக்கணும். ஸோ இல்லை, டிவி கேட்கல. அது போக
எந்த தூய சக்தின்னு சொன்னாரோ அதே கட்சியிலிருந்து தான் டீமை கொண்டு வந்துட்டு பாரு எக்ஸாம்பிள் வேறு வழி இல்லை சப்போர்ட் அவங்களாம் ஆதரவு இவங்க வாய் திறந்து கேட்டாங்க ஆதரவு. ஸோ சில சுச்சுவேஷன்கள் வேறு வழி இல்லை. முள்ளு காட்டுக்கு ஒரு கல் காட்டுக்கு போகும்போது பிஞ்சு போன செருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பாதி குத்தினாலும் பரவாயில்ல, மீதி சேஃபாக இருக்கு இல்லையா ஒரு கால், அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ அந்த வெறும் காலில் போனால் மொத்தமாக கால் அடிப்படும். அந்த மாதிரி தான் சரி பரவாயில்ல ஒரு எக்ஸாம்பிள் அந்த பிஞ்சு போன செருப்பு இருந்தாலும் போட்டுட்டு போவோம் அப்படின்னு ஒரு கால் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிற மாதிரி தான். ஸோ அண்ணன் வந்துட்டு நம்ம சிஎம் வந்துட்டு பரவாயில்ல பழி சொல்கிறவங்க சொல்லட்டும், பேசுபவர்கள் பேசட்டும், தூத்துபவர்கள் தூத்தட்டும், அண்ணன் கம்முன்னு இருந்து கமக்கமாக கதையை முடிச்சிட்டாரு. ஸோ எக்ஸாம் சப்போர்ட் கேட்டாங்க, சப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் அது பின்னாடி சொல்லியும் காட்டுறாங்க ரொம்ப ஒஸ்ட்டு. அதுதான் டிஎம்கே. உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது ஒரு கடன் வாங்கி முதன்முறையாக எம்எல்ஏக்களை கடன் வாங்கி முதலமைச்சர் நான் அரசாங்கம் நடத்துகிறாரு, இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஐ மீன் அது மாதிரி திருட்டுத்தனமாக குதிரை பேர நடந்திருக்கு, திருட்டுத்தனமாக அவங்க கட்சி தலைவருக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக அதெல்லாம் வந்துட்டு சபாநாயகர் கோவப்பட்டார், அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து குதிரை பேர நடக்கலை அப்படின்னு கொஞ்சம் எப்போதும் போல் டிஎம்கே எப்படி எதிர்த்து வந்தால் இழிவாக பேசுவாங்களோ அதே மாதிரி முக்கிய பேசுவாங்க. அதுக்கும் நம்ம தலைவர் சைலண்டாக தான் இருந்தார். ஸோ கம்பல்சரி 144 சீட் நேற்று மெஜாரிட்டி டெஸ்ட்டில் அண்ணன் சூப்பராக சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். யார் எப்படி ஏன்னா பேசட்டையா, எனக்கு தேவை மக்கள் சேவை, மக்கள் சேவை, மக்கள் சேவை தான். மக்கள் பணி தான் மகேசன் பணி. மக்களுக்கு பணி பண்ணால் அந்த சிவனுக்கே பணி தொண்டு செய்கிற மாதிரி. ஸோ அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு, ஜாதி மதம் இனம் கடந்து மத சார்பற்ற அரசியல் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்காரு. புஷ்பா அரசியல் அங்கே கிடையாது, எல்லாருக்குமான அரசியல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விசிக தலைவர் வீட்டுக்கு தான் சோபா போச்சு, சிவி சண்முகம் வீட்டுக்கு தான் சோபா போச்சு, வேறு எங்கே சோபா போச்சு? ஸோ அதை வந்துட்டு ஒரு சிஎம் வராங்க, சரி ஒரு புது சோபா போடுமேன்ற ஒரு நல்ல அடிப்படையில். ஸோ ஒன்று கவர்மெண்ட்லேருந்து அமைச்சிருக்கலாம், வாடகைக்கு கூட எடுத்து நடிச்சிருக்கலாம், சொந்தமாக கொடுங்க, வாடகை கூட அந்த நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். சரி உட்காந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்னா பரவாயில்ல. இப்போ காங்கிரஸ் ஆஃபீஸ் போனால் அங்கெல்லாம் சோபா போல, ஏன்னா அது வந்து ஆஃபீஸ் எப்போ நீட்டாக இருக்கும் வச்சுருக்கோம். வீடுனா நீட்டாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் சோபான்றது வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகளை சோபா போச்சு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு போல, அன்புமணி வீட்டுக்கு போல, வைகோ வீட்டுக்கு போல. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு புஷ்பா அரசியல் சொல்லி சும்மா கேலி கிண்டல், இதே அரசியல் தான் டிஎம்கே. இதனால தான் தோத்ததுக்கான காரணமே. ஆளப்பட்ட சிஎம்ஏ தோத்து போனார் கொளத்தூர்னா அறிவே இன்னும் வரல. டிஎம்கேக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் அவங்க ஏன் சப்போர்ட் கொடுத்தாங்க அதையும் ஓப்பனாக சொல்ல உதயநிதி ஸ்டாலின். நாங்கள் வந்து பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் தலைவர் வந்து சப்போர்ட் கொடுக்க சொன்னார், அதையும் சொல்கிறாங்க. ஸோ செஞ்சுட்டு சொல்லி காட்ட ஒரு அரசு எதனா முன்னாள் டிஎம்கே அரசு. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்கல்ல அப்படின்னாரு ஒருத்தர், பொன்முடியோ கண்முடியோ. ஸோ ஓசி பஸ் போகிறீங்க, ஓசிலே எல்லாத்தையும் பண்ணுறீங்க, ஓசிலே வரீங்க போகிறீங்க, அப்போ நாம் அடிக்கிறீங்க, பட்டை அடிக்கிறீங்க, கோடு வரும், இதெல்லாம் சொல்லி தான் அந்த ஆளை தூக்கி பேசி வெளியில் போட்டாங்க. சொல்லிடுவாங்க, அதை செஞ்சிடுவாங்க, அதை சொல்லியும் காட்டுவாங்க. அதுதான் ஒஸ்டான டிஎம்கே. அதனால தான் மக்கள் பிடிக்காம சிப்பே அப்படின்ன மாதிரி தூக்கி போட்டாங்க. அது ஒரு குட்பான விஷயம். அண்ணன் எதை செஞ்சாலும் சொல்லி காட்ட மாட்டார். மக்களுக்காக செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன், மக்கள் பணத்துலேருந்து நான் திருடி தின்னும் வரல. மக்கள் பணத்தை திருடி தின்னது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவங்கள வாஷ் அவுட் பண்ணாங்க. அந்த சின்ன நூலிழையில் தான் நாங்கள் மிஸ் ஆனோம். நாங்கள் மைனாரிட்டி, ஆமாம் நாங்கள் மைனாரிட்டி அரசு தான், சிறுபான்மையினருக்கான அரசு தான் இது. அப்போது கரகொலி எழுது டேபிள் தட்டுற சவுண்ட் ஓகேவாச்சு. சிறுபான்மை அரசு இருக்கட்டும், ஆனால் நாங்கள் நல்லது செய்ய தான் வந்திருக்கோம். ஸோ யாருக்கு நாங்கள் கெடுதல் பண்ண வரல. சில சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லை, எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தாலும் சின்ன முட்டு தேவை. அவ்வளோ பெரிய லாரி நிற்கும், மேட்லேருந்து பள்ளத்தில் இறங்காமல் இருக்கு, இவ்வளோ பெரிய சின்ன கல் தான் அதை நிற்கும், அதை தடுத்து நிற்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு முட்டு தேவைப்படுது. அந்த முட்டு இவங்களை இருந்துட்டு போட்டோமே. இந்த சின்ன கட்சிகள் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், விசிகே அண்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் முஸ்லீம்ஸ் கட்சி, இப்போ ஏடிஎம்கே கட்சி பலத்த ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் அண்ணனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான், நம்ம சிஎம்க்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். மக்களாட்சி தொடரட்டும். யார் எது சொன்னாலும் அவர் காதில் வாங்கிக்க மாட்டார். இந்த காலம் இந்த கால் விட்டு போயிட்டே இருப்பார். அவர் திங்க் பண்ணுறது எல்லாமே மைண்டில் இருந்து மனசில் தான் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணி தான் மக்கள் நல்லது செய்வார். நல்லாட்சி தொடரட்டும். எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது எதிர்த்து நிற்பார். இதுக்கப்புறம் அண்ணனை அசைக்க முடியாது. 144 சீட்டோட ஸ்ட்ராங்காக இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லாட்சி தொடரட்டும். வெற்றி நிச்சயம்.